100% பண்ணி கொடுத்துருவோம். பைப்பும் இல்லைங்க, எங்களுக்கு பாத்ரூம் ரொம்ப நாரிட்டு கிடக்குதுங்க. அது வந்து ₹50 வாங்குறாங்க. தண்ணியும் வர்றது இல்லைங்க. குழந்தைங்க 10 ரூபா கொடுக்குறாங்க, ₹50 வாங்குறாங்க. காசு கொடுத்து பேசுறாங்க. பண்ணிடலாம். எடுத்து எத்தனை நாள் ஒரு மாசத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. இப்பதான் வந்திருக்கிறாங்க குழந்தைகளுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியுங்க? நாங்க இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களே இந்த ஆட்சியில நாங்க என்ன பண்ண முடியுங்க? எங்க ஆட்சி இருக்கும்போது எத்தனை நாளா நடந்ததுங்க. முதியோர் உதவித்தொகை 2000 ரூபா, 1200 இருக்கிறது 2000 ரூபா பண்றாரு. அதை பாத்துங்க. நிறைய பேருக்கு கொடுக்கறது இல்லை. யாராவது கல்வி கடன் வாங்கிருந்தீங்கன்னா அந்த கல்வி கடன் முழுமையா ரத்து. எடப்பாடியா ஜெயிச்சாச்சுன்னா 2000 ரூபாய் மே மாசம் முதல் கையெழுத்தாங்க. இந்த 60,000 கொடுத்துட்டு உங்கள்கிட்ட எவ்வளவு பணத்தை வாங்கிட்டாங்க? 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கியிருக்காங்க. அந்த 5 வருஷத்துல கண்ணுக்கு தெரியாம பணம் போயிட்டு இருக்குதுமா? பணம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மோட்டாருடைய நிலைமை என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும். நீயே ஏற்கனவே சொல்லிட்டே பாத்துக்க. சொத்து வரி எவ்வளவு உயர்ந்திருக்கு, நகராட்சியில சுத்தம் பண்றாங்களா, நம்ம ஆட்சியில் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு எல்லாம் பாருங்க. அம்மா இருக்கிற காலத்துல கரண்ட்டுக்கு நீங்க எல்லாம் யாருமே பணம் கட்டிருக்க மாட்டீங்க. இன்றைக்கு வந்து 100 ரூபா 150 ரூபா எப்படி கட்ட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டு நமக்கு இந்த 1000 ரூபா கொடுக்குற பணத்தை இந்த கரண்ட் பில் மூலியமா அவன் எடுத்துக்கிறான். அப்படி ஏமாத்தி இது பண்ணியாச்சு. எம்ஜிஆர் காலத்துல அருந்ததியர் மக்களுக்கு பெரியார் நடராஜன் யாருக்குமே வீட்டுக்கு வரி கிடையாது. எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் வீட்டுக்கு யாருக்கு வரி கிடையாது. ஆனா இன்னைக்கு வரி போடக்கூடிய சூழ்நிலை. ஒரு கேவலமான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. இந்த திமுக ஆட்சி இனிமேலும் வந்தாலும் நாடு தாங்காது, மக்களும் தாங்க மாட்டாங்க. தயவுசெய்து முடிவு பண்ணுங்க. ஒரு ஓட்டு கூட மாறக்கூடாது.